ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தனகிஷது, உங்கள் ஃபேவரட் டெக் டைமர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பென்டூலை யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு இமேஜை கட் பண்ணுறது அப்படின்னு தான். ஏன்னா பென்டூலை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு மாதமாவது ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் பென்டூலை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பென்டூல் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜை எப்படி பென்டூலை யூஸ் பண்ணாமல் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, லேயர் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பிரைட்னஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பிளாக் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 53 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்குள்ளே போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் வச்சா மட்டும்தான் நம்மளால் இன்னும் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஏறிடுச்சுனாக்கா நம்மளுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிளாக் அதிகமாக அந்த இமேஜ் மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் நம்ம இமேஜ் மேலே நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ மேலே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் தைரியமாக என்னென்ன பண்ணலாமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ கீழே இருக்க லேயரில் இப்போ நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். டூல் பாக்ஸில் தேர்டாக இருக்குல்ல, அந்த இதை நீங்கள் தொட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல டாட்டாக வச்சுட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி கட் ஆகிடுச்சு. பட் ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் மைனஸ் அமுக்குனிங்கன்னா ப்ரெஷ்ஷு சின்னமாகும். இப்போ அதை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உள்ளே இருந்த எல்லா டூல்ஸும் பிக்சல்ஸும் வெளியில் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கட் பண்ணுங்கள். இப்போது ஓவரலாக எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்டே வரலாம். நான் இப்போ ஏன் பிளாக் சொன்னேன் அப்படின்னாக்க, இப்போ பிளாக்கில் இருக்க ஏரியா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கீழே பிளாக் இருக்குல்ல, ஸோ இதை நம்மளால் மைனஸில் எடுக்க முடியாது. ஸோ அது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ப்ளஸ் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே கொஞ்சமாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் செலக்ட் ஆனது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏரியா இருக்குது. ஒயிட் ஏரியாவுக்கு ப்ளஸ்ஸு செட் ஆகாது. ஸோ மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எடுங்க. இது நீங்கள் கலர் ஃபோட்டோவில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் லெவல்ஸை மாற்றினதுனால இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. இப்போது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருக்க கரெக்ஷன்ஸையும் பண்ணலாம். இப்போ ஓரத்தில் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம மைனஸ் டூவில் வச்சு நம்ம இது பண்ணிட்டோம். இப்போது ஏற்ற கொஞ்சம் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவில் எதெல்லாம் உள்ளே இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வச்சு நீங்கள் முதல்ல அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னாக்கா ஃபெதர் கொடுத்துக்கோங்க. நான் ஃபெதர் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதை இப்படியே கட் பண்ண போகிறேன். இப்போது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிருக்க ரன்னிங் பார்த்து அந்த இமேஜில் போக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஜே அமுக்கலாம், இல்லைனா மாஸ்க் போட்டுக்கலாம். நான் இப்போ கண்ட்ரோல் ஜே அமுக்க போகிறேன். மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ்லேயே பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் அந்த படம் மட்டும் பிளாக் கலரில் தெரியும். இப்போ மேலே இருக்க அந்த லேயர்ஸை நீங்கள் டெலிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபோட்டோ கிடச்சிரும். நீங்கள் இப்போ பென்டூலே இல்லாமல் இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜை மாற்றுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பென்டூலே யூஸ் பண்ணாமல் நம்ம அக்யூரேட்டாக ஒரு இமேஜை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் பென்டூலே யூஸ் பண்ணாமல் இல்லை எந்த இமேஜை கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.